ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பினுடைய 5 விதமான டிப்ஸ் பற்றி தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்ட் டைம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம டெய்லி சேட் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம டைப் பண்ணி அனுப்பக்கூடிய டெக்ஸ்ட் வந்துட்டு நார்மல் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். அதே டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம போல்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணுறேன், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இது நார்மலாக உங்களுக்கு சென்ட் ஆகுது. இதே டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு போல்டாக வேணும் அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிற சிம்பிளை டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் அடிக்கணுமோ அதை அடித்து திரும்பவும் ஸ்டார் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது போல்டாக வருதுங்களா. இப்போ வெல்கம் யூவில் யூ வந்து நார்மலாகவும் வெல்கம் வந்துட்டு போல்டாக காமிக்குதுங்களா. ஸோ இதே மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் இட்டாலிக்காக சென்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற சிம்பிளை வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்கோர் ஐஃபன் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்கோர் தான் யூஸ் பண்ணால் இட்டாலிக் வரும். ஸோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வெல்கம், திரும்பவும் அண்டர்ஸ்கோர். இப்போ வந்துட்டு இட்டாலிக்காக மாறிடுச்சுங்களா. ஸோ இதே மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஸ்ட்ரைட் த்ரோ பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்துட்டு சிம்பிள்ஸில் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு வெல்கம், திரும்பவும் எண்டில் அதே சிம்பிளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் த்ரோ வந்துடும். ஓகேங்களா. எனக்கு இந்த ஷார்ட்கட்லாம் தெரியாது, மறந்துடுச்சு. போல்டுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும், இட்டாலிக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல, மறந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு செகண்ட் ஆப்ஷனாக என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்க, வெல்கம் டு ஆல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு. இப்போ இதில் வெல்கம் மட்டும் எனக்கு போல்டாக வேணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு காப்பி, கட், பேஸ்ட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன்ஸ் மேலே தெரியும். அதுக்கு பக்கத்தில் 3 டாட் தெரியும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்துட்டு போல்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ போல்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போல்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இட்டாலிக்கு வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க, அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள், இட்டாலிக் அப்படின்னு இருக்கும், இட்டாலிக் கிளிக் பண்ணுங்கள், இட்டாலிக் ஆகிடும். இதில் வந்துட்டு ஸ்ட்ரைட் த்ரூ ஆப்ஷன்ஸு வராது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஸ்ட்ரைட் த்ரூ ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரைட் த்ரூ பண்ணணும். ஸோ இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ப்ரைவசி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ரைவசியில் அதாவது நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்டஸ் பாரில் போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இதில் நீங்கள் பார்ப்பீங்க. இது பார்க்கும்போது வந்துட்டு யார் யார் நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்த்துருக்காங்கன்னு உங்களுக்கும் வியூ ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் எத்தனை பேர் இந்த ஸ்டேட்டஸை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வியூ ஆகும். பர்டிகுலராக யாரெல்லாம் இந்த ஸ்டேட்டஸை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க கீழே அந்த பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா கீழே ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது இருக்குன்னா இந்த இதில் கீழே இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்த அதோட கீழே வந்துட்டு அவங்களோட நண்பருக்கு அந்த ஸ்டேட்டஸில் தெரியும். ஸோ அதனால் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் வந்து அவருடைய ஸ்டேட்டஸை பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் பார்த்தது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸில் ப்ரைவசி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுடைய ஸ்டேட்டஸை ரீட் பண்ணது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரீட் ரிசிப்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை அன்லாக் பண்ணிடுங்க. அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாருடைய ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தது தெரியாது.
ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நார்மலாக வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது லொக்கேஷன்ஸ் ஷேர் பண்ணுவோம். ஒரு அட்டாச்டு அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நாம் இருக்கக்கூடிய லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணணும்னாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் லொக்கேஷன் ஷேர் பண்ணணும்னாலும் இதில் காமிக்கும். ஸோ அதை ஷேர் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நார்மலாக லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணால் இது மாதிரி காமிக்கும். நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைவ் லொக்கேஷன் அவங்களுக்கு ஷேர் ஆகிடும். ஆனால் இது மாதிரி மேப்பாக லொக்கேஷன் ஷேர் ஆகாமல் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ மூலம் லொக்கேஷனை வந்துட்டு ஹிடன் பண்ணி அனுப்புறது எப்படி? அதாவது இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு இந்த ஐஎன்ஆர் ஃபோட்டோ இருக்காது. இந்த ஐஎன்ஆர் ஃபோட்டோ கூட நாம் இருக்கக்கூடிய லொக்கேஷனை வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷனோ கரண்ட் லொக்கேஷன் இல்லை நியரஸ்ட்டு எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் கரண்ட் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பட்டன் வரும். அதை வந்துட்டு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வரும். திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். ஸோ இந்த இதை வந்துட்டு நான் இப்போ இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இதை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இது ஒரு இமேஜாக தான் சென்ட் ஆகும். அந்த இமேஜை அவங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த சென்னை அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா சி லொக்கேஷன் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த லொக்கேஷனை நம்ம ஷேர் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த பர்டிகுலராக அந்த ஐஎன்ஆர் ஸ்டில் வந்துட்டு எந்த இடத்துல அந்த கோயில் இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு கூட இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே சரி இந்த ஐஎன்ஆர் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததை நாம் பார்க்க போகிறது வந்துட்டு சேம் இதே ஐஎன்ஆர் ஃபோட்டோ எத்தனை மணிக்கு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியணும்ல. ஸோ நாம் எத்தனை மணிக்கு இந்த ஐஎன்ஆர் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படிங்கிற நம்ம நண்பருக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதே ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாட்ச் வந்துட்டு டிஜிட்டல் வாட்ச்சு கிளாக் வாட்ச் இருக்குது. இது டிஜிட்டல் வாட்ச் செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இதே மாதிரி வரும். 12:31 PM இந்த ஸ்டில் எடுத்து வந்து நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய டிப்ஸு, நமக்கு பிடிக்காதவங்களுக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸ்லாம் தெரியக்கூடாது, ஹிடன் ஆகியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? நம்மளுடைய எனிமீஸ்க்கு வந்துட்டு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஷோ ஆகக்கூடாது. இல்லை சம்திங் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் நம்ம வந்துட்டு கொஞ்சம் காமெடியாக ஃபன்னியாக கூட வீடியோஸ்லாம் வந்துட்டு ஸ்டேட்டஸில் வைக்கலாம். அது வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அந்த காண்டாக்ட் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் செட்டிங்ஸில் ப்ரைவேசிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் வந்துட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் மை காண்டாக்ட் அக்செப்ட் அப்படின்னு இருக்குங்களா, அதில் ஹைட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் யாருக்கெல்லாம் வந்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஹைட் ஆகணுமோ அவங்களுடைய காண்டாக்ட்லாம் வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியில் இருக்க சம் ரெஸ்பெக்டபுள் பர்சனுக்கு வந்துட்டு நீங்கள் போடக்கூடிய சில ஃபன்னி ஸ்டேட்டஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சால் நல்லா இருக்காது அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வீடியோ வந்துட்டு ஷோ ஆகாது. இல்லை என்னுடைய பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டேட்டஸ் தெரியணும், மேபி சம் கலாய்க்கக்கூடிய விஷயங்கள் வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் வீடியோவாக நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டயத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த ஒன்லி ஷேர் வித் அப்படிங்கிற இந்த காண்டாக்டை வந்துட்டு கிளிக் பண்ணி அதில் நீங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும் உங்களோட ஸ்டேட்டஸ் தெரியணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.